மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன், அருணாச்சலம். நிகழும் ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருடம் நாள் 30/6/2026 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 16ஆம் நாள். இன்று தேய்பிறை பிரதமை திதி. இன்று பூராட நட்சத்திர நாள். இன்றைய யோகம் பிரம்ம யோகம் மதியம் 3:19 மணி வரை, பின் இந்திர யோகம் மாலை 6:33 மணி வரை பாலவ கரணம், பின்னர் கௌளவ கரணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் நாளை காலை 6:51 மணி வரை ரோகிணி நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் நிறைவடைகிறது. அதனைத் தொடர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள். முருகப்பெருமான், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு சிவப்பு மலர் சமர்ப்பித்து வழிபடுவது தைரியம், உடல் நலம், கடன் நிவர்த்தி மற்றும் எதிரிகள் தொல்லை நீங்க உதவும். ஓம் அங்காரகாய நமக அல்லது ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 27 முறை ஜபிப்பது மன உறுதியையும் செயல்களில் வெற்றியையும் அதிகரிக்கச் செய்யும். நமது ஜனன ஜாதகத்தின் செவ்வாய் கிரகத்தின் பலத்தையும் அதிகரிக்கச் செய்யும் நாளாக இன்று அமைந்துள்ளது. இனி 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை காண்போம். மேஷ ராசி நேயர்களே, இன்று உங்களை சோதிக்கும் சில சூழ்நிலைகள் தோன்றும் நாளாக இன்று அமைந்துள்ளது. ஆனால் கல்லை உடைத்து வழி காணும் நீரோடை போல உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அனைத்து சவால்களையும் வெற்றியாக மாற்றும் நாளாகவும் உங்களுக்கு இன்று அமையப்பெற்றுள்ளது. ரிஷப ராசி நேயர்களே, முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்கும் நாள் இன்று. மெதுவாக வளர்ந்த ஆலமரம் போல இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நாளைய நிலையான முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையும் நாளாக இன்று உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மனதை மகிழ்விக்கும் தருணங்கள் காத்திருக்கும் நாள் இன்று. காலை பனித்துளியில் மலரும் மலரை போல உங்கள் மனம் இன்று புத்துணர்ச்சியால் நிரம்பும் நாளாக இன்று அமைந்துள்ளது. கடக ராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் இன்று. நிலத்தில் பெய்யும் முதல் மழையை போல எதிர்பாராத வருமானம் மனநிறைவை தரக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. சிம்ம ராசி நேயர்களே, இன்று மேற்கொள்ளும் பயணம் நல்ல அனுபவங்களையும் புதிய வாய்ப்புகளையும் தரும் நாளாக இன்று அமைகிறது. திறந்த கதவு புதிய உலகை காட்டுவது போல இந்த பயணம் புதிய பாதையை உருவாக்கும் நாளாகவும் இன்று அமையப்பெற்றுள்ளது. கன்னி ராசி நேயர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நாள் இன்று. விடியற்காலை சூரியன் இருளை அகற்றுவது போல சோர்வுகள் விலகி புத்துணர்ச்சி உங்களை ஆட்கொள்ளும் நாளாக இன்று அமைந்துள்ளது. துலாம் ராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் குறையத் தொடங்கும் நாள் இன்று. அலைகள் அடங்கிய கடலை போல உங்கள் மனமும் அமைதியின் கரையை அடையும் நாளாக இன்று அமைந்துள்ளது.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறு விஷயங்கள் கூட உணர்ச்சி வசப்படும் நாளாக இன்று அமைந்துள்ளது. ஒரு சிறு தீப்பொறி காட்டையே எரிக்கக்கூடும் என்பது போல ஒரு நொடியின் கோபம் பெரிய இழப்பை உண்டாக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படும் நாளாக இன்று அமைந்துள்ளது. தனுசு ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாள். மேகங்களை தாண்டி ஒளிரும் சூரியனை போல உங்கள் முயற்சிகள் வெளிச்சத்தை பெறும் நாளாக இன்று அமைந்துள்ளது. மகர ராசி நேயர்களுக்கு தொழிலும் முயற்சிகளும் நல்ல பலனை தரும் நாளாக இன்று உள்ளது. மலை உச்சியை அடையும் மலையேற்ற வீரனை போல உங்கள் விடாமுயற்சி வெற்றியின் உச்சியை தொடும் நாளாக இன்று உள்ளது. கும்ப ராசி நேயர்களுக்கு சில எதிர்பாராத பொறுப்புகள் வரும் நாளாக இன்று உள்ளது. ஆனால் புயலை எதிர்த்து நிற்கும் ஆலமரம் போல உங்கள் மன உறுதி அனைத்தையும் சமாளிக்க வைக்கும் நாளாகவும் இன்று அமையப்பட்டுள்ளது. மீன ராசி நேயர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் மலரக்கூடிய நாளாக இன்று அமையப்பட்டுள்ளது. வைகறை ஒளியில் விரியும் தாமரை மலர் போல உங்கள் எதிர்காலம் புதிய நம்பிக்கையுடன் பிரகாசிக்க துவங்கும் நாளாக இன்று அமைந்துள்ளது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் வெற்றி மட்டும் கிடைக்காது, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கும் துணிவும் கிடைக்கும். அந்த துணிவே பல வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையும். மேலும் செவ்வாய் தோஷம் என்பது திருமணத்தை மட்டுமே பாதிக்கும் என்ற எண்ணம் முழுமையாக சரியில்லை. உண்மையில் செவ்வாய் பகவானின் நிலை வீடு கட்டுதல், தொழில் துவங்குதல், சகோதர உறவுகளுக்கு இணக்கமாக இருத்தல், மருத்துவத்தின் அறுவை சிகிச்சைகள், நம் உடலின் ஆற்றல் போன்ற பல அம்சங்களின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய தினம் செவ்வாய் பகவானின் அருளும், முருகப்பெருமானின் அருளும், ஆஞ்சநேயரின் அருளும், துர்க்கையின் திருவருளும் உங்கள் இல்லத்தில் வெற்றி, செல்வம் ஆகியவற்றை கொண்டு நிரப்பட்டும். எமது வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலி சேனல் பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் கருத்துக்களை பதிவு செய்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.